Hello, students. I hope all are fine and are doing your studies properly. Do your homeworks on time and submit it on the day itself. I hope you were clear with the previous topic. So, let's start today with a new topic, virus. Next one. So, virus, AIDS, acquired immune deficiency syndrome. So, AIDS diseases in man. The word virus is derived from Latin. The meaning is poison. The study of virus is called virology. ஸோ நம்ம வைரஸஸ் பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைராலஜி அப்படின்னு பேர் அதுக்கு. நெக்ஸ்ட் ஒன். So, size and shape. Viruses are ultra microscopic particle. So, viruses are virus நம்ம எப்படி கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதை நம்ம எதால் தான் பார்க்க முடியும்? Ultra microscopic. So, that is microscopic. Then 20 to 300 nanometer. Cuboid symmetry in adenovirus and helical influenza virus. Then complex bacteriophage. These are all in different size. So, next one. Living characters. So, உயிருள்ள ஒரு ஆர்கானிசத்திட்ட என்னெல்லாம் இருக்கணும்? நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன். ஸோ நியூக்ளிக் ஆசிட் இருந்தால் அங்கே ஆல்ரெடி என்ன இருக்கும்? நியூக்ளியோடைடு, அமினோ ஆசிட்ஸ் அண்ட் புரோட்டீன். ஸோ புரோட்டீன் இருந்தால் தான் க்ரோத் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் இஸ் எ ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். ஸோ அங்கே வந்து குரோமோசோம், டிஎன்ஏ கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். தென் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித் இன் லிவிங் செல்ஸ். ஸோ அந்த செல்ஸில் வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ அப்போ லிவிங் செல்ஸில் தான் என்ன பண்ண முடியும்? வைரஸால் மல்டிப்ளை ஆக முடியும். தென் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். அது எல்லா செல்லையும் வாழ முடியாது. ஸோ ஹோஸ்ட் விருந்தோம்பி செல் ஸ்பெசிஃபிக்காக வாழக்கூடியது. நெக்ஸ்ட், நான்-லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ அப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ நான்-லிவிங் போது அதில் உயிர் இருக்காது. ஸோ அதில் வந்து அதோட மெட்டபாலிசம்னா என்ன? வளர்ச்சிதை மாற்றம் நடக்காது. தென் எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் சப்சன். ஸோ என்சைம் அங்கே வந்து என்சைம்ஸ்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடத்த முடியும். ஸோ அங்கே எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அங்கே வந்து என்சைம் செக்ரேட் ஆகணும். ஸோ அங்கே அது என்ன இருக்குது? அந்த நான் லிவிங்கில் என்சைம்ஸ்லாம் இருக்காது. நெக்ஸ்ட், ஸோ த வைரல் ஜீனோம். ஈச் viruses possess only a type of nucleic acid, either DNA or RNA. ஸோ எந்த ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒன்று ஆர்என்ஏ இருக்கும் அல்லது டிஎன்ஏ இருக்கும். ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஎன்ஏ டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். த நியூக்ளிக் ஆசிட் மே பி லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி. ஸோ திஸ் இஸ் bacteriophage. So the head of the virus is cubic and tall in helical. So example for box viruses and bacteriophages. So this example, complex symmetry. Next one. So these are all different type of virus shape. So first, the first picture, capsomeres, then spike, the capsid. Capsid அப்படின்னா என்னது? புரத உரை. ஜீனோம் மரபியல் பொருள். ஸோ நியூக்ளியோ கேப்சிட் இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும் எதில்? வைரஸ். ஸோ என்வலப்டு ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ கேப்சிட், என்வலப், ஜீனோம், தென் ஸ்பைக்ஸ். Next one. This is also the clear picture. The animal viruses. So structure of bacteriophage. So finally the green color, the DNA polymerase. So polymerase enzyme and core protein. So the blue color core protein and green color
a protein. Then DNA. So deoxynucleic acids. Then the structure of bacteriophage, capsid head and nucleic acid, collar, the sheath and spike trail fiber. Next one. So the genetic material, the DNA structure. So the DNA form of nucleotides, the small molecules made up of a base of sugar and phosphate. So nitrogenous base, 2 particles, sugar and phosphate. So next one, the adenine diamine. So the rungs are made up of 2 bases, one form of each side the helix. So there are 4 bases. What are they? Adenine, guanine, cytosine, thymine. Each base can be bind with one other base. So the adenine always bind with thymine and guanine always bind with cytosine. So adenine, thymine, cytosine, guanine. So this picture is very important. Next one. So functions of DNA. This is genetic material and storage and transmission of genetic information. So next, extract replication of DNA. So already I said that replication of DNA. Next one. So this is DNA double helix. So adenine thymine, this is base pairs. Next one. So what is virion? So virion is a complete functional virus that has the capacity to infect living tissue. So this means that includes the genetic material, the capsid, the envelope and the membrane proteins that allow the virus to bind to host and enter it. Host means virundombi. So next, structural unit of the virus has 2 essential structures and DNA and RNA and capsid and glycoprotein, spikes and added to these basic structures. Then viruses can be found either inside the cell. So that is intracellular. Intracellular and extracellular. Extra means outside. So it is found in extracellular. The virus is called virion. So what is called virion? The found extracellular. The virus is called virion. A virion contains protein coating is called capsid. So already I told capsid, Purada urai. So which surrounds the core of the virus containing the nucleic acid, either DNA or RNA. Next one. So what is viroid? So viroid is a protein. So it is a viroid or infectious non-protein coding. So that is underline the word non-protein coding. The highly structured small circular ribonucleic acids. So that is RNA able to replicate automatically, அதாவது தன்னிச்சையாக. So and induce disease in higher plants. So இது வந்து higher plantsல என்ன பண்ணுது? Disease உண்டு பண்ணுது. Next, the infections agents composed only closed or circular RNA do not encode gene product. So இது வந்து என்ன பண்ணாது? Encode. இதுக்கு வந்து encode கிடையாது gene productக்கு. So require closed cell in DNA depend on RNA polymerase to replicate. So இதில் வந்து என்னதான் இருக்கு? RNA இருக்கு. So polymerase enzyme help பண்ணுது. So case of plant disease. Some found in infected coastal nucleolus and other found in chloroplast. What is chloroplast?
பசுங்கணிகம். Then may case disease in dryering RNA silencing. Next one. So viroid and prions difference. So first viroid already I told. Then prions, the infectious particles that are entirely protein, no nucleic acids. So idla nucleic acids illa. The highly heat resistant animal disease that affect nervous tissue. So affect nervous tissue and result in the bovine spongiform encephalitis. So BSE, mad cow disease, and scorp in sheep, and kuru, Jacob disease in humans. Next one. So comparison of classification, the five kingdom classification. What are the types? Students, what are the types? Monera, Plantae, Protista, Animalia, Fungi. So first one, Monera. This is single cell organisms. And Protista also single cell organisms and simple organization. And Plantae, single cell or multicellular. And Animalia and Fungi. The fungi example, Penicillium notatum. This is fungi. Next one. So the five kingdom. R.H. Whittaker, 1920 and 1980. So ஐந்துலக வகைப்பாடு பிரிச்சவங்க இந்த ராபர்ட் Harding Whittaker. So Monera, this is prokaryotic, observe and photosynthesis, motile and non-motile, asexual. So Monera family la Monera category la sexual, asexual. So asexual la நம்ம different types பார்த்தோம். Binary fission, fragmentation, different methods. Then protist. So eukaryotic, unicellular or multicellular, in observe, ingest or photosynthesis, sexual and asexual. So protist la வந்து photosynthesis, ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய characters. Then plants, animals, fungi. Plants eukaryotic, multicellular and photosynthesis. Then animals eukaryotic, multicellular. Then fungi eukaryotic, multicellular, observe, non-motile, sexual. So fungi. Next one. So this is plant kingdom. So Moses, liverworts. So நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தாவரங்களோட வகைகள். So ferns, perennial and gymnosperm. So gymnosperm plants, conifers and angiosperm flowering plants. Next. So the flowering plants continue, and two type of plants, and dicot, monocot. And monocot means single cell ஒரு வித்திலை தாவரங்கள், and dicot இருவித்திலை தாவரங்கள். So monocot, seed, one cotyledon, and floral pods in 3, and pollen grain has one pore or furrow and vascular bundles throughout stem, ground tissue, and dicots 2 cotyledons, floral pods are 4 or 5. Next one. So this is some algae characters. So first chlorophysiae, green algae, and major pigments, chlorophyll A and B. So major pigments, நிறமிகள். So அந்த
ஆல்காக்கு ஆல்கைனா என்னது பாசிகள் அதுக்கு வந்து நிறத்தை கொடுக்கறது. ஸோ குளோரோஃபைல் வந்து க்ரீன் கலர் கொடுக்குது. ஸ்டோர்டு ஃபுட் ஸ்டார்ச் அண்ட் செல் வால் செல்லுலோஸ் அண்ட் ஃப்ளாஜுலம் நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் இன்சர்ஷன் 2 to 8 equal apical and habitat fresh water, brackish water and salt water. ஸோ பாசிகள் நம்ம எங்கேனாலும் பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், ப்ராக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும், சால்ட் வாட்டர் உப்பு தண்ணிலையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் Phenophaceae. So brown algae. So which pigment present? So chlorophyll A, C, fucoxanthin. So which pigment? What is the pigment? Fucoxanthin. So the fucoxanthin தான் இந்த ஃபீடோஃபைசிக்கு நிறத்தை கொடுக்குது. ஸோ ப்ரௌன் கலரை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் த ஸ்டோர் ஃபுட் mannitol and cell wall cellulose and algin and unilateral and habitat fresh water, rare and brackish water, salt water. So another one Rhabdophaceae, red algae. So chlorophyll A and D, the picoerythrine. ஸோ பைக்கோஎரித்ரின் இருந்தால் தான் அது வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ இந்த பிக்மெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃப்ளோரிடன் ஸ்டார்ச். ஸோ ஸ்டோர்ட் ஃபுட் மெட்டீரியல். தென் செல் வால் cellulose, pectin and polysulfate esters. Then flagella number absent and habitat fresh water, some brackish water, salt water most. ஸோ மோஸ்ட் ரேடோஃபேசியே வந்து சால்ட் வாட்டரில் தான் இருக்கும். Next one. So shape and flagellation in bacteria. So look at the picture. You observe. So different colors. So shapes. First, the green color. Spurs, cocci and rods. Orange and spirals, blue colors. So space, cocci. They are diplococci, staphylococci, tetrad. So diplo means 2 and tetrad means 4. And sarcino and staphylococci. Then rod shaped. So chain of bacilli. So flagella rods and spore former. Next spiral. The vibrios. The Vibrio galerae and spirulina. Then spirochetes. So next one, reproduction in bacteria. So reproduction in bacteria, 2 types. Asexual reproduction. So asexual reproduction already I told. So binary fission bacteria. Then sexual reproduction. Conjugation, transformation and translation, transformation, transduction. So next one, binary fission. So you look at the picture, binary fission example of bacteria. So the nuclear material dividers first. And simple median constriction which finally result in the separation of 2 cells. So chromosome replication, then replication continue, 1 copy of the origin is now each end of the cell, then replication in
finishes, the plasma membrane grow inward and new cell wall is deposited and two daughter cells are reset. Next one. So conjugation. This method is sexual reproduction. What is called sexual reproduction? The sexual reproduction involving the formation and fusion of gametes is absent in bacteria. And different methods: conjugation, transformation and transduction. So I am example for conjugation. I am example for the picture. This picture is conjugation. So Liederberg and Edward demonstrated conjugation in E. coli in the year 1946. So in this method, the gene transfer the donor cell gets attached to the recipient cell with the help of villi. So the pillars grow in size and forms the conjugation tube. The pillars grows in the size and forms the conjugation tube. The plasmid of the donor cell, which has F+, that is fertility factor, undergoes the replication. So only one strand of DNA is transferred to the recipient cell through conjugation tube. The recipient completes the structure of double-stranded DNA by synthesizing the strand that complements the strand, that is donor. So first, it is the temporary union of the two individuals where exchange of genetic material take place by cell-to-cell contact. So the conjugation takes place only between the same groups in individual. So organism which take part in conjugation is called conjugants. Next one. So different type of virus. So first one, A, adenovirus. Second, tobacco mosaic virus, and T4 bacteriophage. So the tobacco mosaic virus, the role for the RNA, ribonucleic acid, then capsid, the protein coat, then adenovirus, the red color is protein coat and fiber, then DNA. Next one. So lytic and lysogenic cycle. In this chapter, very important for this lytic and lysogenic cycle. First I explain lytic cycle. So first, attachment. Lytic cycle first attachment. So the bacterial host cell and bacteriophage. So the nucleic acid present in the bacteriophage. So bacterial DNA. Then the bacteriophage inject to the nucleic acid into the bacterial cell. The bacteriophage inject its nucleic acid into the bacterial cell, and the host metabolic mechanism makes viral nucleic acid and protein. So the host metabolic mechanic show machinery enna nadakkum appadina viral nucleic acid and protein. Then the new virus particles are assembled. Then the host cell breaks open and releases new virus particle. The host cell breaks and open and releases new virus particles. Next one. So the steps involved in the lytic cycle. So first, the attachment of the page of E. coli and injection of page chromosome. So first என்ன பண்றாங்க, அந்த chromosome inject பண்றாங்க. So this is bacterial host chromosome. So page chromosome,
Next, the breakdown of bacterial chromosome by Bage specific enzyme. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய என்சைமை என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். Next, the bacterial chromosome totally broken down. So the replication of Bage's chromosomes using bacterial materials and Bage enzymes. So the replication என்ன ஆகுது அப்படின்னா Bage chromosome using the bacterial materials and Bage enzymes. Expression the Bage genes to produce the Bage's structural components. So Bage heads being assembled. So Bage sheath, base plate and tail fibers. Then assembly of progeny Bage particle. So releases of progeny pages by lysis of bacterial wall. So finally என்ன ஆகுது, new pages. Next one. So Gram staining procedure. This is bacteria. You read the procedure. Students, you read fast, you observe. So Gram staining procedure. The Gram staining method to differentiate bacteria was developed by Dinesh Christian Gram in the year 1884. It is the differential staining procedure and it classifies bacteria into two classes, that is Gram positive and Gram negative. The steps involved in Gram staining procedure. So first, the Gram positive bacteria retain crystal violet and appear dark violet, whereas Gram negative type, so crystal violet, and when continue by saffronin appear red under a microscope. ஸோ நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் எ சீமியர் ஆஃப் பாக்டீரியல் கல்ச்சர், தென் ஸ்ட்ரைன் வித் கிறிஸ்டல் வயலட் ஃபார் 30 seconds, தென் rinse இன் distilled water ஃபார் 2 seconds. ஸோ distilled water வச்சு 2 seconds என்ன பண்ணணும், rinse பண்ணணும். தென் grams iodine ஃபார் 1 minute. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 1 minute கிராம் அயோடின் வச்சு யூஸ் பண்ணுறோம். Then rinse in distilled water, again rinse in distilled water and wash in 95% ethanol. So ethanol வந்து different percentage wise, so now 95% ethanol only use. So rinse in distilled water again. So the saffronin for 30 to 60 seconds. Saffronin, this is red pigment. Then rinse in distilled water and blot. So அதை வந்து நம்ம ஸ்லைடில் வச்சு பிளாட் பண்ணிடுறோம். அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். ஃபைனலி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்த்து நம்ம நோட்டில் எழுதணும். நெக்ஸ்ட், so once again I repeat all the topics. So general character of bacteria. So the genetic material is called a nucleoid and genophore.
The cell wall made up of polysaccharides and protein. Most of them lack chlorophyll. The heterotrophic Vibrio cholerae and shape and flagellation of bacteria. Different types: Coccus, Diplococcus, Staphylococcus, Tetracoccus, and Staphylococcus, Bacillus, Spirillum, Vibrio cholerae, and Monotrichus, Lopotrichus, and Amphitrichus, and Pentotrichus, and Atricus. ஸோ மோனோட்ரைக்கஸ்னால் ஒரே ஒரு கசையிலையுடைய பாக்டீரியம், அண்ட் லோபோட்ரைக்கஸ்னால் 3 கசையிலை, அதாவது ஒற்றை கசையிலை, ஒரு பக்கம் ஃபுல்லாக கற்றையாக இருக்கக்கூடியது தான் லோபோட்ரைக்கஸ். அண்ட் ஆம்பிட்ரைக்கஸ் அண்ட் பெட்ரிட்ரைக்கஸ் சுற்றி இருக்கக்கூடிய கசையிலைகள். அப்புறம் அட்ரிக்கஸ். தென் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல். ஸோ யுவர் புக் பேஜ் நம்பர் 11. So the ultra structure of bacteria cell, this is capsule, cell wall, plasma membrane, then cytoplasm, flagellum, plasmid, inclusion, polyribosome, pilus, then kingdom, 5 kingdom, Orgach Victaker, Monera, Monera, Protista, fungi, plantae, animalia. There is prokaryotic, eukaryotic differentiation and unicellular, multicellular differentiation. Then present, absent in the peptidoglycan and cellulose. So present, absent characters. And autotrophic and phototrophic, hemoautotrophic and heterotrophic, parasitic or saprophytic. These are all in the 5 kingdom characters. And mortality and organisms: Archaebacteria, Eubacteria, Cyanobacteria, Actinomyces, Mycoplasma, and Protista, Chlorophyceae, and tin flagellate, euglenoid, mold, amoeba, Plasmodium, Paramecium. These are all in Protista. And fungi: yeast, mushroom, and mold, and plantae, algae, bryophyte, pteridophyte, gymnosperm, and angiosperms, and animalia: sponges, invertebrates, and vertebrates. These are all different characters for this comparison of 5 kingdom. Then what is called virion and viroid? What is called virion? Virion is an infective virus particle which is non-replicating outside a host cell. So viroid, it is a circular molecule of RNA without a capsid and was discovered by Denier in year 1971. The RNA viroid have low molecular weight. So the viroid cases citrus, potato, citrusna lemon fruit இருக்குல்ல, ஸோ அதில் வரக்கூடிய disease. Then virusoids, so they are small circular RNA which is similar to viroid but are always linked into the larger molecule of viral RNA. So next, prions. So the central nervous system of humans and other animals. So the cases agent about the fatal degenerative disorders for central nervous system. So animal ku undu, human ku undu. So prions. So the example for Jacob disease, bovine spongiferon. This is cow disease. And next, the bacteriophage, structure of T4 bacteriophage. So bacteriophage pictures, you see different viruses and T4 bacteriophages presence in the head, collar, tail, base, plate and fibers, and multiplication of life cycle of pages in lytic cycle
and lysogenic cycle, and DNA function, and adenovirus, tobacco mosaic virus, then virus characters. Finally, the staining bacteria, gram staining bacteria. Now your homework, make 15 short question answers. Okay, class is over.